ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மகேந்திரா. சிக்னல் அண்ட் சிஸ்டம் இந்த சப்ஜெக்டை எக்ஸாம் எழுதின உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு குட் நியூஸ் அப்படி தான் சொல்லணுமே. பிகாஸ் டோட்டல் மார்க் ஒரு இந்த சப்ஜெக்டில் 100 மார்க்கில் உங்களுக்கு ஒரு 10 மார்க் ஃபுல்லாக உங்களுக்கு கிரேஸ் மார்க்காக கிடைக்கிது அப்படின்னா ஸோ அது உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸாக இருக்கும். நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு இந்த சப்ஜெக்ட் நான் சரியாக எழுதலை ஸோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்கும் இந்த கிரேஸ் மார்க்லாம் உங்களுக்கு கிடைக்கும் போது, இல்லையா? ஸோ அதுதான் கான்செப்ட்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல உங்களுக்கு 4 மார்க் உங்களுக்கு கிரேஸ் மார்க்காக கிடைக்கிது. ஸோ பார்ட் ஏல வந்து 4th கொஸ்டின் அண்ட் 5th கொஸ்டின் இதை அட்டன் பண்ணவங்களுக்கு ஃபுல் மார்க் கிரேஸ் மார்க்கு. அப்போ 2 + 2 4 மார்க் உங்களுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்கிதா பார்ட் ஏல? ஓகே. அடுத்து பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா 13th ஏ அதில் சப்டிவிஷன் 2 அகைன் சொல்கிறேன், 13ல் ஏ சப்டிவிஷன் 2. ஸோ இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணவங்களுக்கும் ஃபுல் மார்க்கு 100% ஃபுல் மார்க் கிரேஸ் மார்க்காக கிடைக்கிது. அப்போ டோட்டலாக ஓவராலாக ஆட் பண்ணும்போது பாருங்கள் ஒரு 10 மார்க் வர உங்களுக்கு ஹையஸ்ட்டாக 10 மார்க் வர உங்களுக்கு கிரேஸ் மார்க் அப்படின்றது இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டல் மார்க் 100 மார்க்கில் அந்த 10 மார்க் உங்களுக்கு கிரேஸ் மார்க் அதை அட்டன் பண்ண உங்களுக்கு கிடைக்கும் போது சப்ஜெக்டை ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அமையுது இந்த கிரேஸ் மார்க் அப்படின்றது உங்களுக்கு.